டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் வந்து மோஸ்ட்லி இப்போ ஃபேஸ் பண்ணுற ஒரு பிரச்சனை அப்படின்றது இந்த கேஞ்சரஸ் ஃபுட் அப்படின்றது. ஸோ அப்படின்னா என்ன, ஏன் அது டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் மட்டும் அதிகமாக வருது? டயபெட்டிக் பேஷண்ட்ஸுக்கு வந்து யூஸ்வலாக அவங்களுக்கு காலில் உணர்ச்சிகள் வந்து லூஸ் ஆயிரும். நாளடைவில் சுகர் ஜாஸ்தி ஆக உங்களுக்கு நரம்பு டேமேஜ் ஆக ஆரம்பிக்கும். அதை தான் நியூரோபதி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நரம்புகள் டேமேஜ் ஆக அவங்களுக்கு சென்சேஷன்ஸ் வந்து ஃபுட்டில் கம்மியாக ஆரம்பிச்சோம். ஸோ டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் ஒரு பேர் ஃபுட்டில் நடந்து போகிறாங்க, இல்லை எங்கேயாவது தெரியாமல் இடிச்சுக்கிறாங்க அப்படின்னா ஒரு புண்ணு வர்றதே அவங்களால ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஸோ அந்த புண்ணு இன்ஃபெக்ட் ஆகி ஒரு மோசமான நிலைமைக்கு போனதுக்கு அப்புறமேட்டு தான் அவங்க வந்து நம்ம காலில் புண்ணு வந்திருக்குன்றதே உணர்றாங்க. ஸோ 2 things வந்து கேங்க்ரீன் ஃபுட்டை கன்வெர்ட் ஆகிறதுக்கு காரணம் இன்ஃபெக்ஷன் சிவியராக இருக்கிறது, 2வது ரத்த ஓட்டம் இல்லாதது. ஸோ ஒரு காலில் இல்லை எந்த ஒரு பாகத்துலையும் ஒரு புண்ணு இருக்குன்னா அந்த புண்ணு ஆறுறதுக்கு 2 முக்கியமான ஃபேக்டர்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து இன்ஃபெக்ஷன் இல்லாமல் இருக்கணும், இன்னொன்று வந்து ரத்த ஓட்டம் சீராக இருக்கணும். ஸோ இது ரெண்டுமே நம்ம சரியான முறையில் அட்ரஸ் பண்ணலாம். கண்டிப்பாக அந்த டயபெட்டிக் ஃபுட் வந்து ஒரு கேங்க்ரீன், அதாவது விரல்கள்லாம் கருப்படைஞ்சு விரல்கள் இழந்து போகிற நிலைமைக்கு நம்ம போய் முடிக்கிறோம்.